சார் நம்ம நர்சரியில் 10 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் பிளான் இருக்குங்க சார். Bonsai இது 1000 rupees, இது 2000 சார். எஸ் Bonsai இது Bonsai பைக்காஸ்ன்னு பேர். இது தைவான் மேங்கோ சார், தொட்டிலே காய்க்கிறதுங்க சார். கொய்யா பாருங்கள் சார், இப்போயே காய் வந்துடும். இது வந்து உள்ள பிங்க் கலரில் இருக்கும், அலகாபாத் கொய்யா. இதோட வாடகைக்கு பாம்பு வராதுங்க. நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணாலே தெரியும் சார். நாகதாளி சார், நான் திருச்சியில் மாநகராட்சி பார்க் பண்ணுவேன் சார். அப்புறம் என்ஐடி காலேஜுங்க சார், துவாக்குடி என்ஐடி காலேஜ். இங்கே பாரத் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வேளாங்கண்ணி கோயில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஸ்ரீரங்கம் கோயில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ உங்கள் நர்சரியில் நேரடி விற்பனை மட்டும் செய்கிறீங்களா இல்லை ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்களா? சார் நேரடி விற்பனை மட்டும் தான் சார் செய்கிறோம். அப்புறம் தேவைப்பட்டால் வெளியில் பார்சல் கொஞ்சம் அனுப்பிச்சுடுவோம் சார். வெளியூருக்கு இதுக்கெலாம் தேவைப்பட்டால் அனுப்பிச்சுடுவோம் சார். சரி, இப்போ பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் எப்படி பல்க் நாங்களே போய் என்னென்ன தேவையோ அதை போய் வச்சு கொடுத்து வந்துடுவோம் சார். ஆட்களுக்கு கூட்டி போய் வச்சு கொடுத்து வந்துடுவோம். அதுக்கு தகுந்தாப்பில் காசு ரீசனபிளாக வாங்கிக்குவோம் சார். பண்ணை அமைக்கிறது, தோட்டம் அமைக்கிறது, மாடி தோட்டம் அமைக்கிறது எல்லாமே செய்கிறோம் சார். சரி, இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் அதெல்லாம் பண்ணுறீங்களா? க்ரீன் ஹவுஸும் பண்ணுறோம் சார். க்ரீன் ஹவுஸு, சொட்டு நீர் பாசனம், ஃபவுண்டன், தண்ணி நீர்வீழ்ச்சி, அது எல்லாமே பண்ணுறோம் சார். லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபஸ்ட்டு எங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் தான் சார் மெயின். புல்தர அமைச்சு கொடுக்குறது, காலேஜ், ஹோட்டல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். சரி, இப்போ அதே மாதிரி இப்போது உங்கள் சர்வீசஸ் எங்கே தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை வெளி மாநிலங்களையும் பண்ணுறீங்க? தமிழ்நாடு பண்ணுறேன் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக தான் சார், வெளி மாநிலம் போடுறேங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லாக. சரி, இப்போ உங்கள் நர்சரியில் வந்து இண்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸை பற்றி சொன்னீங்க. இதுக்கு பராமரிப்பு எப்படி வேறுபடுதுங்கிற பற்றி சொல்லுங்கள் சார். சார், இண்டோர் பிளான்ட்டுக்கு தண்ணி ஒரு வீக்லி 1 டைம் 2 டைம்ஸ் ஊற்றினா போதும் சார். கோகோ பீட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இண்டோரை யூஸ் பண்ணுங்க சார். மற்றபடி அவுட்டோர் பிளான்ட் வந்து ஃபுல் வெயிலில் இருக்கணும் சார். ஃபுல் டைரக்ட் சன்லைட், பூ பூக்கிற ஃப்ளவர் பூரா டைரக்ட் சன்லைட்டில் தான் இருக்கணும். அது வந்து நீங்கள் தண்ணி வந்து ட்ரையாக இருக்குது, கொதன்னு ஊற்றி எந்த செடியிலையும் கொதன்னு தண்ணி நிற்கக்கூடாதுங்க சார். மற்றபடி பராமரிப்புலாம் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க சார். அவ்வளோதான். வேறு தேவைப்படும் போது இலை கீழே பழுக்கும் போது உரம், அதுக்கு சத்து இல்லைன்னு அர்த்தம், உரம் போடணும் சார். அவ்வளோதான், வேறு ஒன்றும். இயற்கை உரம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கவுடன் மென்யூர் எது வேணாலும் போட்டுக்கலாம் சார். ஆனால் இயற்கையாகவே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இயற்கை உரம் தான் பெஸ்ட்டுங்க சார். நம்ம செயற்கை உரம் போட்டிங்கன்னா அப்புறம் 15 நாளைக்கு ஒரு செயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா போயிடும் செடி. அதுக்கு தான் இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசங்க சார். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் நர்சரிக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸும் வரும். இப்போ அந்த என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வருது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சொல்யூஷன்? அதான் சார், ஒரு சிலது தெரியாமல் பண்ணுறதுங்க சார். வெயிலில் வைக்கிற செடி நெல்லில் வைப்பாங்க, நெல்லில் வைக்கிற செடியை வெயிலில் வைப்பாங்க. தண்ணி நிறையா ஊற்றிடுவாங்க. அதில் குப்பையெல்லாம் ஒன்று கண்ட குப்பையை போடுறது, அதெல்லாம் இப்போ அது கொஞ்சம் தவறுங்க சார். கொஞ்சம் செடியை பராமரிக்க தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க சார். காய்ச்சலும் பாய்ச்சலும் மாரி காயணும் அப்படியே இருக்கணும் சார். தண்ணி ஊற்றணும் லைட்டாக, ஈரமாக இருக்கணும், கொதன்னு இருக்கக்கூடாது. அப்போ செடி நல்லா வளரும் சார். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க சார் அதில். சரி, இப்போ அதே மாதிரி உரம் செலுத்துகிற முறையை பற்றி சொல்லுங்கள். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி உரம்? 20 days 1 month சும்மா ஒரு கையளவு எடுத்து போட்டால் ஒரு செடி போட்டால் போதும் சார். இயற்கை உரம் தான் சார். ஆர்கானிக்கு தான் சார் பெஸ்ட்டு. ஆர்கானிக் மென்யூர் தான் போடணும். செயற்கை உரம் இப்போ யாரும் போட மாட்டாங்க. செயற்கை உரம் தேவையில்லைங்க சார் வீட்டு தோட்டத்துக்கு. சார், இப்போ உங்கள் நர்சரியில் நம்ம பார்த்த செடிகள்லாம் இப்போ எப்போயுமே அவைலபிளாக இருக்குமா இல்லை ஸ்டாக் எப்போலாம் அப்டேட் பண்ணுவீங்க சார்? சார், எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்குது சார். தேவைப்பட்ட செடியை ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா உடனே ஒரு 3 days எடுத்து கொடுத்துருவோம் சார். எல்லா செடியும் ஸ்டாக் அவைலபிளே இருக்கும் சார். தீர வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. ரோஸ்லேருந்து மற்ற பிளான்லேருந்து எல்லாம் தீர வந்துக்கிட்டே இருக்கும். ஒன் சைடு ஏதாவது வேணும், ரொம்ப அரிய வகை செடி வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா உடனே ஒரு 3 days 1 weekல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார். கஸ்டமர் தான் எங்களுக்கு முக்கியம் சார். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க உடனே செஞ்சு கொடுத்துருவோம் சார். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேன்சி பாட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட எப்படி அவைலபிள் இருக்கும் சார்? ஃபேன்சி பாட்டில் எல்லாமே இருக்குங்க சார். எல்லா பீங்கானில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, சிமெண்ட்டில் நாங்களே உற்பத்தி பண்ணுறோம் சார். சிமெண்ட்டில் தொட்டி பூரா நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன பாட்டு வேறு ஏதாவது டெரகோட்டா இது மாதிரி கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுப்போம் சார். 1 weekல டைம் கேட்டுட்டு எடுத்து கொடுத்துருவோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ உடனே வாங்கி கொடுத்துருவோம் சார். சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த லான் அமைச்சு தரது, லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது, அதை பற்றிலாம் சொன்னீங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது லேண்ட்ஸ்கேப் தான் ஃபஸ்ட்டு சார் எங்களுக்கு. அது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து இடத்த போய் பார்த்துக்குவோம் சார். இடத்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அதுக்கு தகுந்தாப்பில் லேபர் என்ன ஏதுன்னு பார்த்து தான் சார் ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் மென்ஷன் பண்ண முடியும். அதனால் லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து உடனே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் சொல்ல முடியாதுங்க சார். ஏன்னா கிராஸ் எங்கள்கிட்ட கொரியன் கிராஸ் இங்கே வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 25 ரூபா. நாங்கள் போய் வச்சோம்னா 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா அதில் இடத்த பொறுத்து சார்ஜ் பண்ணுவோம் சார். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி தரவங்களுக்கு நீங்கள் பராமரிப்புக்கும் எப்படி மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படி மாதம் ஒன்லி பராமரிப்பு சார். லேபர் 2 லேபர் வருவாங்க. இடத்த பொறுத்து தான் சார் அதையும் பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
அதெல்லாம் பராமரித்து கொடுத்து ஃபுல் கட்டிங் மிஷின் எல்லாமே இருக்குங்க சார் எங்கள்கிட்ட. லேண்ட் மூவர் இருக்குது, அப்புறம் ஹேண்ட் கட்டர் இருக்குது, ப்ரெஸ் கட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க சார். நாங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் டைம் கட்டு உடனே போய் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உரங்கரமாக போட்டு செடியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவோம், புல்லெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி இப்போ எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். சார் நான் திருச்சியில் மாநகராட்சி பார்க் பண்ணுவேன் சார். அப்புறம் என்ஐடி காலேஜுங்க சார், துவாக்குடி என்ஐடி காலேஜ், இங்கே பாரத் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வேளாங்கண்ணி கோயில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதுமாரி வீடுங்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, மற்ற பார்க்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ரீரங்கம் கோயில் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இப்போ வேறு நிறையா இடம் இருக்குங்க சார். சரி, இப்போ அதே மாதிரி இப்போது அவங்களே இப்போ கஸ்டமர் உதாரணத்துக்கு அவங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்கன்னா அவங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா, ரெண்ட்டுக்கு கொடுப்பீங்களா? சார் அவங்க என்ன ஐடியா கேட்குறாங்களோ அதை நான் ஃபுல்லாக கொடுத்துருவேன் சார். அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன பாட்டு கேட்பேன் சார், அதுக்கு தகுந்தாப்புல ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களே செஞ்சுக்குவாங்க சார். நிறைய பேர் அதுமாதிரி கேட்குறாங்க சார். இல்லை அதே மாதிரி இப்போ இந்த லேண்ட் மூவர், இந்த ப்ரெஷ் கட்டர்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களா? அப்படி ரெண்ட்டுக்கு நாங்கள் தான் வந்து வெட்டி கொடுப்போம் சார். லேபரு ப்ளஸ் ரெண்டு கொடுத்துறேன் சார். ஓகே. சரி, இப்போ உங்கள் நர்சரியில் வந்து செம்மண்ணும் வச்சுருக்கீங்க, அதுவும் கொடுக்குறீங்களா எப்படி சார்? செம்மண், கவுடன் மெனியூர் ரெண்டுமே கொடுப்பேன் சார். ரெண்டுமே ஆனால் ரீட்டெயிலாக சார் கொடுப்பேன், ஹோல்சேலாக கொடுக்குறதில்ல. ரீட்டெயிலாக மூட்டை கணக்கு இதேமாரி கொடுத்துருவோம் சார். கவுடன் மெனியூர் இருக்குது, ஹெட் சாண்டர் இருக்குது. அப்புறம் தொட்டி வந்து ஹோல்சேல் கொடுக்குறேன் சார், ரீட்டெயில் கொடுக்குறேன். சிமெண்ட் தொட்டி நாங்களே உற்பத்தி பண்ணனால ரொம்ப கம்மி விலைக்கு தான் சார் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த பிளான் சம்மந்தமான டவுட்ஸ்க்கு அதெல்லாம் வந்து உங்களை மக்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமா எப்படி சார்? கண்டிப்பாக கேட்கலாம் சார். இப்போ கஸ்டமர் தான் நமக்கு தெய்வம் மாதிரி. அவங்க எது எப்போ கேட்டாலும் என்ன வேணாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் சார். சார், எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்கள் நர்சரியை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க சார். எங்கள் சேனல் நேயர்கள் மூலியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. உங்கள் சேனலுக்கு நன்றி சார். மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.